Greetings everyone. இந்த வீடியோல 7th standard English second summative assessmentக்கான previous year question paper தான் பார்க்குறோம். ஸோ இதை வந்து 3 marks வந்து synonymsல கேட்டிருக்காங்க and then antonyms 3 marks. அடுத்து homophones book back exerciseல இருக்கக்கூடியது it carries 3 marks and then syllabification 3 marks. section Bல பார்த்தீங்கன்னா grammar part 6. ஸோ 3 ones are 3 வந்து சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ், அதாவது அட்ஜெக்டிவ்ஸ் பார்ட்டுக்கு 3 மார்க்ஸு அண்ட் தென் பாசிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்க்கு 3 மார்க்ஸ். இதுதான் டோட்டலாக கிராமர் பார்ட்டில் 6 மார்க் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே புக் பேக் எக்ஸசைஸில் இருக்குது. செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. எனி 3 கேட்டிருக்காங்க. 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர்ஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேராகிராஃப் கொஸ்டின். ஸோ இது ரோமன் நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 கொடுத்துட்டு எனி ஒன். ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். செக்ஷன் டி போமில் 14 மார்க்ஸ், ஓவரால் போமில் இருந்து நமக்கு 14 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ரீட் த பொயட்டிக் லைன்ஸ் அப்ரிசியேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க 5 மார்க்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 26ல் ஏ ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். ஸோ ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் 26. அண்ட் தென் செகண்ட் பேஜில் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ஸ், அதாவது போம் லைன்ஸ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறது, ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், இந்த மாதிரி இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே 5 மார்க்ஸ் கிடச்சிரும். அடுத்து கோட் ஃப்ரம் மெமரி போம், கம்பல்சரி மெமரி போமை நீங்கள் தரோவாக இருக்கணும், ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஸோ இதில் ஹெட்டிங் எழுதுங்க, ஆத்தர் நேம் எழுதுங்க, அடுத்து பங்க்சுவேஷன் மார்க்ஸ்லாம் நல்லா கிளியராக போடுங்க. அடுத்து ரோமன் நம்பர் 11 பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின். இது போமில் இருக்க பேராகிராஃப் கொஸ்டின் 2 கொஸ்டின்ஸ், அதில் எனி ஒன் நீங்கள் எழுத வேண்டியது. செக்ஷன் இ சப்ளிமெண்ட்ரி ரீடர். சப்ளிமெண்ட்ரியில் வந்து 10 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த 10 மார்க்ஸ் எப்படின்னா வந்து ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். ஸோ இந்த 3 ஸோ கேரக்டர் ஆர் ஸ்பீக்கருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க சப்ளிமெண்ட்ரியில் இருக்க சூஸ் த ரைட் ஆன்சரும் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் 10 மார்க்ஸில் 3 மார்க்ஸ் கேரக்டர் ஆர் ஸ்பீக்கருக்கும், அடுத்து சூஸ் த ரைட் ஆன்சரும், மேட்ச் த டூல்ஸ் வித் ஆர்ட் ஃபார்ம்ஸ்னு நம்மளோட சப்ளிமெண்ட்ரியில் இருக்கிற ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் இது 3+2, அதாவது ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் வந்து 3 மார்க்ஸ் அண்ட் தென் சூஸ் த ரைட் ஆன்சர் 2 மார்க்ஸ், டோட்டலி 5 மார்க்ஸ். 5 + மேட்ச் த டூல் வித் ஆர்ட் ஃபார்ம்ஸும் சப்ளிமெண்ட்ரியிலே இருக்கு இல்லையா, 5 + 5 10 மார்க்ஸ். இந்த 10 மார்க்ஸும் நமக்கு சப்ளிமெண்ட்ரியில் இருந்து மட்டும் கேட்டிருக்காங்க. அடுத்து செக்ஷன் எஃப் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் 8 மார்க்ஸ்க்கு, அதாவது ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அந்த பேசேஜை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். ரோமன் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங். ஸோ நமக்கு வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க பர்த்டேக்கு. ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியான ஒரு லெட்டர் ரைட்டிங். ஸோ இதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சதுன்னா, அதாவது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எழுதுங்க, இல்லைனா ஓன் வேர்ட்ஸில் எப்படி உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் எழுதணும்னு தெரியும். ப்ரெசன்டேஷன் நீட்டாக கொடுங்க, ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தால் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஓவர் ரைட்டிங் அடித்து எழுத வேண்டாம், சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா நீட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.